வெல்கம் டு அவர் சேனல்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் ஸ்டேட் போர்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? கர்நாடிக் வார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 18th century 3 Carnatic wars were fought between various Indian rulers, British and French ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் எய்தர் சைடு. இப்போ 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக போர் நடைபெற்றது. இது வந்து யார் 3 கர்நாடக போர்களும் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய ஆட்சியாளர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இடையே நடைபெற்றது தான் இந்த 3 கர்நாடக போர்கள். ட்ரெடிஷ்னலி பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் ரைவல் கண்ட்ரிஸ் இன் யூரோப் கண்டத்தில் வந்து பாரம்பரியமாகவே பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் வந்து ஒரு போட்டி நாடுகளாக இருந்தது. த ரைவலரி கண்டினியூட் இன் இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ். இந்த போட்டியானது இந்தியாவிலேயும் தொடர்ந்து வந்தது. அது வியாபாரம் மற்றும் பிரதேசங்களை இணைக்கிறதுல இவங்களுக்கு போட்டி வந்துச்சு. இட் ரிசல்டட் இன் ஏ சீரியஸ் ஆஃப் மிலிட்ரி conflicts in the south known as the Carnatic Wars which spanned from 1746 to 1763. இதனுடைய விளைவாக இராணுவ பலம் தென்னிந்திய பகுதிகளில் இராணுவ பலத்தை அவங்க காமிச்சாங்க. அதுதான் கர்நாடக போர்கள். இந்த கர்நாடக போர்களினுடைய காலம் வந்து ஸ்பேண்ட்னா காலம் 1746லேருந்து 1763 வரைக்கும் நடைபெற்றது. These war resulted in establishment of political supremacy of British East India Company. இந்த போரின் விளைவாக வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து தங்களுடைய அரசியல் செல்வாக்கை என்ன செஞ்சிட்டாங்க, நிறுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த 3 கர்நாடக போர்களும். கர்நாடிக் வார் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 to 1748, செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 1754, தேர்ட் கர்நாடிக் வார் 1756 to 1763 வரைக்கும். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரை பற்றி பார்ப்போம். ஆன் த அவுட் பிரேக் ஆஃப் த Austrian War of Succession in Europe, the English and the French were on opposite camps, increased the hostility between these two forces. இப்போ வந்து ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் வந்து யூரோப் காண்டினென்ட்டில் ஆஸ்திரியா நாட்டில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போரில் 2 பிரிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு இங்கிலீஷ்காரங்களும் இன்னொருத்தருக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்களும் என்ன செஞ்சாங்க, ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த 2 பேர்களுக்கும் இடையே ஹாஸ்டிலிட்டினா விரோத போக்கானது அதிகரித்து கொண்டே வந்தது. அதுதான் இந்த போருக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த எக்கோ ஆஃப் திஸ் வார் வாஸ் ஃபீல்ட் இன் இந்தியா. இதனுடைய எதிரொலி தான் என்னென்னா இந்த போர் இந்தியாவில் வந்துச்சு. பேட்டில் ஆஃப் அடையார் 1746 அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போர் பேட்டில் ஆஃப் அடையாரில் தான் இந்த போர் நடைபெற்றது. த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் இஸ் ரிமெம்பர்டு ஃபார் த பேட்டில் ஆஃப் சாந்தோம் fought between the French forces and the forces of Admaruddin, the Nawab of Carnatic, who applied the French for help. இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் போர் வந்து சாந்தோங்கிற இடத்துல நடைபெற்றது. அது மெட்ராஸில் இருக்குது. இது வந்து யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு பக்கமும் மறுபக்கம் அன்வாருதீனும் பிரிட்டிஷ்காரங்களும் சேர்ந்து இந்த போருக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. A small French army under Captain Paradis defeated the strong Indian army under மாஃபுஸ் கான். இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு இது கீழே வந்து தலைமையேற்று வந்தது வந்து கேப்டன் பாரடைஸு. இங்கே இந்தியாக்காரங்க இருக்காங்க இல்லையா, அன்வார்தீனுக்கு படைக்கு தலைமையேற்று வந்தவர் மாஃபுஸ் கான் அப்படிங்கிறவர். இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதில் மாஃபுஸ் கானை இவங்க தோற்று போயிட்டாங்க. மாஃபுஸ் கான் இந்த சண்டையில் கேப்டன் பாரடைஸ் தான் என்ன செஞ்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க. மாஃபுஸ் கான் அட் சாந்தோம் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் அடையார். This was the first occasion when the superiority of the well-trained and well-equipped European army over the Indian army was proved beyond doubt. இப்போ இந்த சாந்தோம் ஆற்றங்கரையில் இவங்க இந்த போரில் யார் ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒகேஷன். இதுதான் என்னதுன்னா, முதலாக இவங்களுடைய திறமையான படைப்பயிற்சி மற்றும் கருவிகளை பயன்படுத்தி தலை சிறந்த ஒரு வெற்றியை வந்து இவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு கிடைச்சது. முதலாக ஒரு இந்தியரை நம்ம வெற்றி கொண்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து இவங்களுக்கு கொடுத்தது. Treaty of Aix-la-Chapelle 1748. The war was entered by the Treaty of Aix-la-Chapelle which brought the Austrian War of Succession to an end. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அங்கே முடிவடையும் போது ஏஸ்லா-சாப்பெல் உடன்படிக்கையோடு அந்த போரானது முடிவடைஞ்சது. அதன்படி அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி ஒப்பந்தப்படி மெட்ராஸ் வாஸ் ரிட்டர்ன் பேக் டு த இங்கிலீஷ். மெட்ராஸ் வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் த ஃப்ரெஞ்ச் இன் டேன்
காட் த டெரிட்டரிஸ் இன் நார்த் அமெரிக்கா. ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன செஞ்சாங்க, நார்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு சில பிரதேசங்களை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. சரியா. அடுத்தது செகண்ட் கர்நாடிக் வார் பார்ப்போம். செகண்ட் கர்நாடிக் வார் பார்க்க முன்னாடி இந்த மைண்ட் மேப்பை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. செகண்ட் கர்நாடிக் வாரும் ஒரு சக்சஷன் வாரிசுரிமை போர் தான் இதனுடைய முக்கிய காரணமாக இருந்தது. கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத் அப்படிங்கக்கூடிய இரண்டு பகுதிகளுக்கும் இடையே இரண்டு பகுதியிலும் நடந்த வாரிசுரிமை போர். இதில் வந்து கர்நாடிக் நவாப்பும் ஹைதராபாத்லேருந்து நிசாமும் ராஜான்னு அழைச்சாங்க. அடுத்தது கிளைமேட் சிவூர்னா என்னென்னா உரிமை கோருபவர்கள் அன்வார்தீன் அண்ட் சந்தா சாஹிப், முசாஃபர் சங்கும் நாசிர் சங்கு இவ்வளோ பேர் போட்டிடுறாங்க. சந்தா சாஹிப்புக்கும் முசாஃபர் சங்குக்கும் ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்வர்தீன் கானுக்கும் நாசிர் சங்குக்கும் இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கூட்டணி வந்து எவ்வாறு வெற்றி அடையுதுங்கிறது தான் நம்ம இந்த செகண்ட் கர்நாடிக் வாரில் பார்க்க போகிறோம். யார் வெற்றி அடைய போகிறாங்க அப்படிங்கிறத. இப்போ செகண்ட் கர்நாடிக் வாரில் அந்த பேராகிராஃபை சொல்லேன். த மெயின் காஸ் ஆஃப் திஸ் வார் வாஸ் த இஷ்யூ ஆஃப் சக்சஷன் இன் கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத். அன்வர்தீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் வேர் த டூ claimants to the throne of Carnatic, whereas Nasir Singh and Muzaffar Singh were claimants to the throne of Hyderabad. The French supported Santa Sahib and Muzaffar Singh, while the French supported the other claimants with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. இவங்களுடைய ரெண்டு பேருடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா முழுவதும் டெக்கான் பகுதியில் தங்களுடைய செல்வாக்கை உருவாக்குவது தான். பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 இந்த போர் நடைபெறுது. பேட்டில் ஆஃப் ஆம்பூருங்க இடத்துல ஃபைனலி டியூப்ளெக்ஸ் சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் சங் ஃபார்ம்ட் எ கிராண்ட் அலையன்ஸ். அந்த டியூப்ளெக்ஸ் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஆதரவாக வராங்க. அவங்களுக்கு கீழே இவருக்கு உதவி பண்ணுறது சந்தா சாஹிப்புக்கு உதவி பண்ணுறாங்க. சந்தா சாஹிப் முசாஃபர் சங் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டுப்படையாகும். அண்ட் டிஃபிட்டட் த கில்டு அன்வார்தீன் கான். இவங்க வந்து அன்வார்தீன் கானை தோற்கடித்து அவரை கொன்றுதாங்க. த நவாப் ஆஃப் கர்நாடிக் இவர் ஆன் 3 ஆகஸ்ட் 1749 இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படிங்கிற இடத்துல இது நடைபெறுது. முகமது அலி த சன் ஆஃப் அன்வார்தீன் ஃப்ளட் டு திருச்சிராப்பள்ளி. அன்வார்தீனோட பையன் தான் யார், முகமது அலி. இவர் வந்து அப்பா இறந்த உடனே திருச்சிராப்பள்ளிக்கு தப்பிச்சு போயிருந்தார். ஃப்ளட்டுன்னா தப்பித்து ஓடுதல். சந்தா சாஹிப் பிகேம் த நவாப் ஆஃப் கர்நாடிக் அண்ட் த ரிவார்டு த ஃப்ரெஞ்ச் வித் த கிராண்ட் ஆஃப் 8 villages அரவுண்ட் பாண்டிச்சேரி. சந்தா சாஹிப் வந்து கர்நாடக நவாப்பா ஆன உடனே அவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்காங்க. அது பாண்டிச்சேரியை சுற்றி உள்ள 80 கிராமங்கள். அடுத்தது இந்த டெக்கான் டு த ஃப்ரெஞ்ச் டிஃபிட்டட் அண்ட் கில்டு நாசிர் சங் அண்ட் மேடு முசாஃபர் சங் அஸ் த நிசாம். டெக்கான் பகுதியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து நாசிர் சங்கை தோற்கடித்து கொண்டுட்டு முசாஃபர் சங்கை ராஜாவாக நியமனம் பண்ணியிருந்தாங்க நிசாமா. த நியூ நிசாம் வந்து கேவ் ஆம்பிள் ரிவார்ட்ஸ் டு த ஃப்ரெஞ்சு. நியூ நிசாம் வந்து என்ன செஞ்சார்னா ஆம்பிள்னா போதுமான அளவு ஒரு வெகுமதியை ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு கொடுக்காங்க. ஹி அப்பாயிண்டட் டியூப்ளெக்ஸ் அஸ் த கவர்னர் ஆஃப் ஆல் த டெரிட்டரிஸ் இன் சவுத் ஆஃப் த ரிவர் கிருஷ்ணா. ஹி அப்பாயிண்டட் இவர் வந்து முசாஃபர் சங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டியூப்ளெக்ஸை வந்து கிருஷ்ணா நதிக்கு தெற்கே உள்ள சில பிரதேசங்கள் அனைத்துக்கும் கவர்னராக நியமனம் செய்தாங்க. எல்லா பிரதேசங்களுக்கும் கவர்னராக நியமனம் செஞ்சிருந்தார். முசாஃபர் சங் வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் ஓன் பீப்புள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா முசாஃபர் சங் என்ன செஞ்சிருந்தார், அவருடைய மக்களால் கொலை செய்யப்படுறாரு. சலபட் சங் பிரதர் ஆஃப் நாசிர் சங் வாஸ் raised to the throne by புஷி. இப்போ சலபட் சங் வந்து நாசிர் சங்கரோட சகோதரர். இவரை வந்து புஷி வந்து அரியணையில் அமைத்துறாரு. புஷி வந்து யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரர். சரியா. த சலபட் சங் granted the northern circus excluding the counter district to the French. இப்போ வந்து சலபட் சங் வந்து நார்த்தன் சர்க்காஸில் கவுண்டர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கவுண்டர் மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா இடத்தையும் இவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வெகுமதியாக கொடுத்துட்டாங்க. டியூப்ளெக்ஸ் பவர்ஸ் வாஸ் அட் இட் ஜெனித் பை தட் டைம். இந்த டைமில் டியூப்ளெக்ஸோட அதிகாரமானது உயர்ந்து காணப்பட்டது. ஜெனித்னா உயர்ந்த நிலைக்கு அல்லது உச்ச நிலை அடைந்தது. பேட்டில் ஆஃப் ஆர்காட் 1751. இந்த மீன் டைமில் இதே நேரத்தில் டியூப்ளெக்ஸ் சென்ட் ஃபோர்ஸஸ் டு பிசேஜ் த ஃபோர்ட் ஆஃப் திருச்சி வேர் முகமது அலி ஹேட் டேக்கன் ஷெல்டர். இப்போ வந்து டியூப்ளெக்ஸ் வந்து என்ன செஞ்சார், திருச்சியில் கோட்டையை பிசேஜ்னா முற்றுகையிட்டார். அதுக்கு ஏன்னா அங்கே முகமது அலி இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த கோட்டையை முற்றுகையிட்டு
முற்றுகையிட்டாங்க. சந்தா சாஹிப் ஆல்சோ ஜாயின் வித் த ஃப்ரெஞ்ச் இன் தர் எஃபோர்ட்ஸ் டு விசேஜ் திருச்சி. சந்தா சாஹிப் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் என்ன செய்தேன், திருச்சி கோட்டையை முற்றுகையிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ராபர்ட் கிளைவ்ஸ் ப்ரொபோசல் வாஸ் அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்னர் சாந்தர்ஸ் அண்ட் வித் ஒன்லி 200 இங்கிலீஷ் அண்ட் 300 இந்தியன் சோல்ஜர்ஸ். ராபர்ட் கிளைவ் என்ன செஞ்சார்னா, இந்த முகமது அலி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆதரவாக நான் போய் என்ன செய்யலாம், சண்டை போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவர்னர் சாந்தர்ஸ்கிட்ட போய் அனுமதி கேட்குறாரு. அவரும் என்ன செஞ்சுட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. உடனே 200 இங்கிலீஷ் மற்றும் 300 இந்தியன் சோல்ஜர்ஸோட இவர் என்ன செய்யறாரு, படையெடுத்து போகிறாரு ராபர்ட் கிளைவ். கிளைவ் வாஸ் இன்ட்ரெஸ்டட் த டாஸ்க் ஆஃப் கேப்சரிங் ஆர்காட். எப்படியா நம்பிக்கையோடு அந்த ஆர்காட்டை கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீஸ் அட்டாக்ட் ப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அதில் அவர் வெற்றி பெற்றுட்டார் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் டிஃபிட்டட் ஃப்ரான்ஸ் அட் ஆரணி ஃப்ரெஞ்ச் அட் ஆரணி அண்ட் காவிரிபாக். ராபர்ட் கிளைவ் என்ன செஞ்சார்னா, ஆரணி மற்றும் காவிரிபாக் அப்படிங்கிற 2 இடத்துல ஃப்ரெஞ்சுக்காரங்களை தோற்கடிச்சிட்டாரு. வித் அசிஸ்டன்ட் ஆஃப் லாரன்ஸ். இவருடைய அசிஸ்டன்ட் யாருன்னா லாரன்ஸ். அவருடைய உதவியுடன் சந்தா சாஹிப் வாஸ் கில்டு இன் திருச்சியில் சந்தா சாஹிப்பை கொண்டிருந்தாங்க. முகமது அலி வாஸ் மேடு த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். இப்போ முகமது அலி என்ன செஞ்சார், பிரிட்டிஷ்காரங்களுடைய பாதுகாப்பில் நவாப்பா நியமனம் செய்யப்பட்டாங்க. த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ரீகால் டியூப்ளெக்ஸ் டு பாரிஸ். இப்போ ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு டியூப்ளெக்ஸை என்ன செஞ்சுட்டாங்க, பாரிஸுக்கு திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க. த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1755. டியூப்ளெக்ஸ் வாஸ் சக்சீடட் பை கோதேகு ஹூ அக்ரீட் த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. இப்போ டியூப்ளெக்ஸ் போன உடனே அவருக்கு அப்புறம் யார் வரானா, கோதேகு வராரு. இவர் பாண்டிச்சேரி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அக்கார்டிங் டு இட், அந்த வழியில் போத் த பவர்ஸ் அக்ரீட் நாட் டு இன்டர்ஃபர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த நேட்டிவ் ஸ்டேட்ஸ். இப்போ நீ என்ன செய்யக்கூடாது, என்னுடைய நாட்டில் தலையிடக்கூடாது, அவர் பகுதியில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவர் டு ரிட்டர்ன் தர் ஓல்டு பொசிஷன். அவர் பகுதியை அவருக்கு திரும்பி கொடுத்துட்டாங்க. நியூ ஃபோர்ட்ஸ் ஷுட் நாட் பி பில்ட் பை த ஏதர் பவர். நீங்கள் உங்களுடைய ஆட்சி பகுதியில் எந்த ஒரு கோட்டையும் கட்டி நீங்கள் பலப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரான்ஸ்காரங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருந்தாங்க. த ட்ரீட்டி மேட் த பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கர். இதன் மூலமாக பிரிட்டிஷ்காரங்க பலம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. த செகண்ட் கர்நாடிக் வார் ஆல்சோ ப்ரூவ்டு இன்கன்க்ளூசிவ். இந்த 2வது கர்நாடக போர் ஒரு முடிவில்லா போராக இருந்தது. த இங்கிலீஷ் ப்ரூவ்டு த சுப்பீரியாரிட்டி ஆன் லேண்ட் பை அப்பாயிண்டிங் முகமது அலி அஸ் த நவாப் ஆஃப் கர்நாடிக். இப்போ நவாப் ஆஃப் கர்நாடக நவாப்பாக முகமது அலியை என்ன செஞ்சுட்டாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்காரங்க. இது அவங்களுடைய தலைமை பண்புவை உயர்த்தி காமிச்சிது. இந்த ஃப்ரெஞ்சு வேர் ஸ்டில் வெரி பவர்ஃபுல்லி இன் ஹைதராபாத். இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க ஹைதராபாத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தாலும், ஹவவர் இந்த ப்ரீடொமினியன்ட் பொசிஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்சு இன் த டெக்கான் பெனிசுலா வாஸ் டெஃபினெட்லி அண்டர்மைன்ட் இன் திஸ் வார். இந்த போரில் இவங்க டெக்கான் பகுதியில் ஒரு கீழான நிலையை டெக்கான் பெனிசுலாவில் ஒரு கீழான நிலையை அடைந்தார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, அடுத்தது தேர்ட் கர்நாடிக் வார் பாருங்க. த அவுட் பிரேக் ஆஃப் த 7 years வார் இன் யூரோப் லெட் டு த தேர்ட் கர்நாடிக் வார் இன் இந்தியா. 3வது கர்நாடக போர் யூரோப்பில் நடைபெற்ற 7 ஆண்டு போரினுடைய எதிரொலியாக தான் இங்கே நடைபெற்றது. பை திஸ் டைம் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் பை த பேட்டில் ஆஃப் பிளாசி வித் ப்ரொவைட் தம் வித் த நெசசரி ஃபைனான்ஸ் ஃபார் த தேர்ட் கர்நாடிக் வார். இதில் ராபர்ட் கிளைவ் பிளாசி போர் மூலமாக பிரிட்டிஷ் பவரை பெங்காலில் நிலைநிறுத்தி அங்கே நிறைய செல்வங்களை பெற்றிருந்தார். அந்த செல்வங்களை வச்சு 3வது கர்நாடக போருக்கு தேவையான பணபலத்தை அவர் உருவாக்கிக்கிட்டார். அந்த படையையும் உருவாக்கிட்டாங்க. கவுண்டிலாலி வாஸ் டிபியூட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கான்டாக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் சைடு. இப்போ ஃப்ரெஞ்சு சைடில் கவுண்டிலாலியை பிரதிநிதியாக என்ன செஞ்சாங்க, போரை நடத்ததுக்கு அனுப்பி வைக்காங்க. ஹி ஈஸிலி கேப்சர்டு ஃபோர்ட் செயின்ட் டேவிட். இந்த நேரம் இவர் என்ன செஞ்சார், ஈஸியாக அந்த பகுதியை என்ன செஞ்சிட்டாங்க, செயின்ட் ஃபோர்ட் டேவிட் கோட்டையை கைப்பற்றினாங்க. ஹி ஆர்டர் புஷி டு கம் டவுன் டு த கர்நாடிக் வித் ஹிஸ் ஆர்மி. இவர் என்ன செஞ்சார், புஷிக்கு இந்த நேரத்தில் கர்நாடிக் பகுதி இருக்கு இல்லையா, கர்நாடகாவுக்கு படையோட வா, நம்ம என்ன செய்வோம், அதனை கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புஷி சொன்னார். டு மேக் எ யுனைடெட் எஃபோர்ட் டு புஷ் த பிரிட்டிஷ் அவுட் ஆஃப் த கர்நாடிக்.
இப்போ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது பிரிட்டிஷ்காரனை கர்நாடகா விட்டு வெளியேற்றிடுவோம் அப்படிங்கும்போது டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் புஷிஸ் டிபார்ச்சர் புஷி வந்து இப்படி வந்து அவர் கிளம்பும்போது ராபர்ட் கிளைவ் சென்ட் கேலனல் ஃப்ளோட் ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குபை த நார்த்தன் சர்க்காஸ். இப்போ வந்து ராபர்ட் கிளைவ் என்ன செஞ்சார், கேலனல் ஃபோர்டுங்கிறவரை வந்து பெங்கால்லேருந்து வர சொல்லி நார்த்தன் சர்க்காஸ் பகுதிகளை கைப்பற்றி வச்சுட்டாங்க. இது வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒரிசா பகுதியில் இருக்குது. பேட்டில் ஆஃப் வந்தவாசி 1760 எடுத்துக்கிட்டோம்னா தி டிசிசிவ் பேட்டில் ஆஃப் த தேர்ட் கர்நாடிக் வார் வாஸ் ஃபாட் ஆன் January 22, 1760 இந்த போர் நடைபெற்றது. இந்த இங்கிலீஷ் ஆர்மி அண்டர் ஜெனரல் அயர்கூட்டு இங்கிலீஷ்காரங்களுடைய படையை வந்து ஜெனரல் அயர்கூட்டுக்கு இடையும் டோட்டலி ரவுட்டட் த ஃப்ரெஞ்சு ஆர்மி அண்டர் லாலி. ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய படையிலேருந்து லாலி தலைமையில் இருந்தது. ஆனால் இங்கிலீஷ்காரங்க ஜெனரல் அயர்கூட்டு தலைமையிலிருந்து ஃப்ரெஞ்சு படையை முழுவதுமாக அழைச்சிட்டாங்க, தோற்கடிச்சிட்டாங்க. வித்தின் எ இயர் இந்த ஃப்ரெஞ்சு ஹேட் லாஸ்ட் ஆல் தர் பொசிஷன் இன் இந்தியாவில் ஒரு வருடத்துக்குள்ளே ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய எல்லா ஆட்சி பகுதிகளையும் ஃப்ரெஞ்சோட பகுதிகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. லாலி ரிட்டன் டு ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். லாலியை வந்து ஃப்ரான்ஸ்காரங்க திருப்பி அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு அவரை வந்து என்ன செஞ்சாங்க, சிறையில் அடைச்சி தூக்கிலிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1763 பார்த்தோன்னா the 7 years war was concluded by the Treaty of Paris. 7 ஆண்டு போரானது ஒரு முடிவுக்கு வந்தது பாரிஸ் உடன்படிக்கையோடு. அப்போ வந்து ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி வேர் கிவன் பேக் டு த ஃப்ரான்ஸ். இந்த அங்கே நடைபெற்ற அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி ஃப்ரெஞ்சு பாண்டிச்சேரி பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. பட் தே வேர் ஃபர்பிடன் ஃப்ரம் ஃபோர்ட்டிஃபையிங் தோஸ் பிளேசஸ். இந்த ஃபர்பிடன்னா பலப்படுத்த, சரியா, அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, கோட்டைகளை கட்டி பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே வேர் நாட் அலோடு டு கேதர் ஆர்மிஸ். எந்த ஒரு படையையும் என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃப்ரெஞ்சு டொமினியன்ஸ் இன் இந்தியா ப்ராக்டிக்கலி கேம் டு அண்ட் எண்ட். ஃப்ரெஞ்சினுடைய ஆதிக்கமானது இந்தியாவில் இந்த போரோட முடிவடைந்தது. பிரிட்டிஷ்காரங்க ஆதிக்கம் மேலோங்கியது. இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.